சில நேரத்துல வந்து நமக்கு இன்னொருத்தரை கஷ்டப்படுத்துறோமோ, பணம் நமக்கு போயிருமோ, தப்பா நினைச்சிருவாங்களோ, அவங்க துக்கப்பட்டுருவாங்களோ அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அந்த இடத்தை விட்டு போக மாட்டாங்க. மகா ஆண்டவர் இன்னைக்கு எச்சரிக்கிறார், நீ தயவு செய்து அந்த இடத்தை திரும்பி கண்டினியூ பண்ணாத, அந்த இடத்தை நீ கண்டினியூ பண்ணாத. அந்த குறிப்பிட்ட அந்த மெயில், அந்த குறிப்பிட்ட அந்த போன் நம்பர், குறிப்பிட்ட அந்த வாட்ஸ்அப், அதுல நீ தொடர்ந்து இருந்துட்டேன்னா அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைச்சு, அந்த பர்சனை கஷ்டப்படுத்திடுவோமோன்னு நினைச்சு நீ அந்த இடத்தை விட்டு ஓடலைன்னா அந்த இடம் உனக்கு பாதாள குழியா மாறிடும். அந்த இடத்துல இருந்து திரும்பி தூக்கி எடுக்கவே முடியாது. ஒண்ணு நினைச்சுங்க, பைபிள்லயே அதிகமான பணத்திற்கு விற்கப்பட்டவன் யார் தெரியுமா? இந்த சிம்சோன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, யூதாஸ்காரி, இவங்க எல்லாம் பணத்திற்காக விற்கப்பட்டவர்கள். ஆனா அதிகமான தொகை, கோடிக்கணக்கான பணத்துக்கு 5 ராஜாக்கள் வந்து அவளுக்கு பணம் கொடுத்தாங்களாமா. நீ அவனை மட்டும் எங்க கைக்குள்ள கொடுத்துரு, அவ்வளவு வேல்யூ.